ஹே ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் நந்தகிருஷ்ண கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, புரோட்டா வச்சு வீட்டிலே ரொம்பவே சிம்பிளாக சில்லி புரோட்டா எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சில்லி புரோட்டா ட்ரை பண்ணிங்கன்னா ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த சில்லி புரோட்டா எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காமிச்சிட்டே இருக்கும். சில்லி புரோட்டா பண்ணுறதுக்கு இப்போ நான் 2 புரோட்டா எடுத்திருக்கேன். இந்த 2 புரோட்டா நான் சின்ன சின்னதாக முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ எல்லா புரோட்டாவை இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் சூடாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புரோட்டாவை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வந்ததும் இப்போ நம்ம இந்த புரோட்டா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ சில்லி புரோட்டா செய்ய ஆரம்பிச்சுக்கிறலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகவும் இதில் பெரிய வெங்காயம், குடமிளகா, அப்புறமா ஒரு தக்காளியையும் க்யூப் சைஸில் இந்த மாதிரி 3 கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். தக்காளி சேர்க்குறப்ப உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கிறலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கிறலாம். நம்ம புரோட்டாவுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம், அதனால் அந்த மிக்சிங்க்கு தேவையான தூள் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து மசாலா எல்லாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அடுத்து நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புரோட்டா இதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து இதையும் நம்ம கிளறி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறிட வேணாம், ரொம்பவே மெதுவாக இந்த மாதிரி கிளறினா போதும். கிளறும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம். வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி மசாலாவோட நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சில்லி புரோட்டா இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். வெறும் புரோட்டாவாக சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சின்னா ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் சில்லி புரோட்டா செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சில்லி புரோட்டா செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.